ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் வந்து திருவிழா வந்துருச்சு. ஸோ வந்துட்டு 1 வீக் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் என்னென்னலாம் வந்துட்டு பண்டிகைக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எப்பயுமே வந்து பால்குடம் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் செகண்ட் டே வந்துட்டு கம்பம் நடுறது. அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மாவு எப்படின்னா, நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி அதில் வந்து எள்ளு, பாகு காய்ச்சி ஊற்றணும். அப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது வந்துட்டு முந்திரியும் எள்ளும் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு மாவு. அதுக்கப்புறம் சாமி இந்தாண்ட போனோடனே வீட்டில் வந்து ஈவினிங் வந்து படையல் போடணும். என்னென்னா கருவாட்டு குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை பொரியல். அது வந்து சாப்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு கோயிலுக்கு போய் நம்ம அந்த கம்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். அந்த வீட்டில் சாமி கும்பிட்ற அன்றைக்கி ஒரு கலசம் எடுத்து வச்சுருப்போம், அதை நெக்ஸ்ட் டே போய் ஊற்றணும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் சாமி கும்பிட்டுட்டு இந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாட்டு கச்சேரி, டான்ஸு, அப்புறமேட்டு பட்டிமன்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். டெய்லி ஈவினிங் 7 o'clock 8 o'clock போய் அங்கே உட்காந்துக்குவோங்க. இதுதான் கோயில்கிட்ட இருக்க கம்பம். எல்லாருமே போய் அந்த 1 வீக் நீங்கள் கம்பம் நட்டதுக்கப்புறம் நாங்கள் போய் வரிசையாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஏரியாவே கலகலகலன்னு இருந்துச்சு. இவர் வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ பீட் சாங் வந்துச்சுன்னா மட்டும் தான் கை தட்டுவார். மற்ற சாங் வந்துச்சுன்னா அமைதியாக உட்காந்து ராவடி பண்ணுறது. இவர் இருக்கார் இல்லைங்களா, ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. இவங்க வந்துட்டு டெய்லி யாரோ ஒருத்தர் கண்ணில் சிக்கிடுவாங்க. அங்கே பாட்டு அங்கே மேலே ஆடலை அப்படின்னா கூட கீழே இவங்கெல்லாம் ஒரு தனியாக நம்மளோட குடி மகன்களுங்க. அதனால் வந்துட்டு அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு ஆள் இந்த மாதிரி கிடச்சிருவாங்க. அன்னைக்கு டே அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.